ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி 6th தமிழில் இயல் 1 இலக்கணம் பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இலக்கணம் பொதுவாக நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு மொழியை பேசவும் எழுதவும் அதற்காக தான் இலக்கணம் பயன்படுது. இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைன்னா 5 வகை. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எழுத்து. எழுத்து அப்படின்னா ஒளி வடிவமாக இருக்கிறத வரி வடிவமாக எழுதுறது தான் எழுத்துன்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. இது காற்று வெளிப்படுவதனால இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த உயிரெழுத்துக்களை 2ஆக பிரிக்கிறோம். அதாவது குறுகி ஒலிக்கிறது, நீண்டு ஒலிக்கிறதுன்னு. குறுகி ஒலிச்சா அதுக்கு குறில்னும், நீண்டு ஒலிச்சா அதுக்கு நெடில்னும் சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா 5. அ, இ, உ, ஏ, ஓ. இதே நெடில் எழுத்துக்கள் 7ன்னு சொல்கிறாங்க. 7 என்னென்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது 7 நீண்டு ஒலிக்கிறதுனால நெடில்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மாத்திரை அளவு இருக்குது. மாத்திரை அளவு அப்படின்னா என்னென்னா, ஒரு எழுத்தை நம்ம சொல்கிறப்ப ஒரு கை நொடிக்கிற அளவு, கண் இமைக்கிற அளவு, அதை தான் மாத்திரைன்னு சொல்கிறாங்க. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரைனும், நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரைனும் கொடுக்குறாங்க. இதே மெய் எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு மெய் எழுத்துக்கள். புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாம் மெய் எழுத்துக்கள். இது மொத்தம் எத்தனைனா 18. 18 எழுத்துக்களையும் 3ஆக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். அதாவது வன்மையாக ஒலிக்குதுன்னா அதுக்கு வல்லினம்னும், மென்மையாக ஒலிக்குதுன்னா அதுக்கு மெல்லினம்னும், வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இடையில் ஒலிக்கிறதுனால இதுக்கு இடையினம்னு சொல்கிறாங்க. வல்லின எழுத்துக்கள் என்னென்னா கசடத்தை பெற, மெல்லின எழுத்துக்கள் எங்கன மண்ண, இடையின எழுத்துக்கள் எரள வளல. இந்த மெய் எழுத்துக்களுக்கும் மாத்திரை அளவு இருக்குது. இதுக்கு அரை மாத்திரை தராங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உயிர்மெய். அதாவது மெய் எழுத்துக்கள் 18ஓட உயிரெழுத்துக்கள் சேர்றதுனால இது உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னால் 216. மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்ததுன்னா உயிர்மெய் குறில்னும், மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில்னும் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து இல்லை, மெய் எழுத்து இல்லை, இது தனித்து நிற்கும். இது தான் அக்கு ஆயுத எழுத்து. இதுக்கும் மாத்திரை அளவு இருக்குது, அரை மாத்திரை. இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் கொடுத்து இதை பிரிக்க சொல்லியிருக்காங்க. 3 எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு 3 எழுத்துக்கு மேலே குறில் எழுத்துக்கள், அதனால் அதுக்கு 1 மாத்திரையும், கடைசியாக இருக்கிற எழுத்து மெய்யெழுத்து, அதனால் அதுக்கு அரை மாத்திரையும், மொத்தம் 3 மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கு ஏற்ப சொற்களை எழுதுக. இதை ஃபில் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு குருவினா. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5. அவைனா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. மெய்யெழுத்துக்களை 3 வகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. அது வல்லினம், மெல்லினம், இடையினம். தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு